மாமா, இந்த முறை நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க. இந்த முறை லீவ்ல ஸ்னோ ஹில் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறதா சொல்லிருக்கீங்க. சேல்ஸ் பென்குயின்ஸ்ல காட்டுறேன்னு சொன்னீங்க. மருமகனே, நீ இப்பதான் பெண்குயின்னு வாய திறந்த. நமக்கு முன்னாடி பெண்குயின் வந்து நிக்குது. உன் சாச்சாவோட மாயத்தை பாத்தியா? ஏ பெண்குயினு, எங்க போற? பௌதர் அங்கிள், பிரேக் போடுங்க. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. அட பதிஜா, என்ன காப்பாத்து. பாத்து அடிச்சா பாரு பாலு. அட, இந்த ஃபண்டூஷ் நகர்ல இந்த பெண்குயின் எங்க இருந்து வந்தது? நான் அக்கம் பக்கத்துல இருக்கிற நேஷனல் பார்க்குள்ள எல்லாம் விசாரிக்கிறேன். அது வரைக்கும் இந்த பெண் குயினை யாராச்சும் பாத்துக்கோங்க. மாமா, இது எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்க. நாம இத வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். இப்ப யாரு வந்தது? அட, வந்துட்டீங்களா? பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? அட ஷீலா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்ப சாப்பாடு லேட்டா தான் போடுவேன். என்னடா ஆச்சு? என்ன கண்ணீர் ஐஸ் கட்டி மாதிரி வருது? எப்பவாவது இந்த மாதிரி நடக்குமா? ஓஹோ, இது அழ ஆரம்பிச்சிடுச்சு. பாவ ஐசிக்கு பசிக்குது போல இருக்கு. ஐசியா? யார் ஐசி? இந்த பென்குயின். நான் தான் இதுக்கு ஐசின்னு பேர் வச்சேன். அட, இது ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. அட கோஜி அங்கிள், இந்த பென்குயின்ல என்ன சாப்பிடும்? அடடா, மணக்குதே. ஆபீஸ்ல இருந்து என்ன இங்க வரைக்கும் இழுத்து கொண்டு வந்துருச்சு. சாச்சா வீட்ல பெண்குயினா? அதுவும் ஐஸால கண்ணீர் விடுற பெண்குயின். ஒருவேளை இந்த ஐஸ மட்டும் நான் பஜார்ல வித்தனா நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிடுவேன் போலயே. காசு, பணம், துட்டு, மணி மணி. அடடா, சீக்கிரமா நான் பெரிய பணக்காரனாக போறேன், பணக்காரனாக போறேன், பணக்காரனாக போறேன். ஐஸ் இது வரைக்கும் எதுவும் சாப்பிடல. அதுக்கு ஜிலேபி தான் வேணும் போல இருக்கு. ஜிலேபி இருக்குல்ல, வேணும்னா நீ வாங்கி சாப்பிடு சாச்சா. ஏன்னா பெங்குயின்ஸ் எப்பவும் ஜிலேபி எல்லாம் சாப்பிடாது. நான் பெங்குயினோட சாப்பாட கையோட கொண்டு வந்திருக்கேன். பிரமாதம். இது என்ன கோஜி அங்கிள்? பெங்குயின்ஸ் எப்பவும் சில்லுன்னு இருக்கிற இடத்துல தான் இருக்குங்க. அதனால இந்த வீட்டை சில்லுன்னு மாத்தி ஆகணும். டோல்கே, டோல்கே, நீ எங்கடா போனா? பாஸ், என்னை காப்பாத்துங்க.
இது சாச்சாவோட வீடா இல்லனா ஸ்னோ பார்க்கா? பெங்குயின்லாம் வளர்த்துட்டு இருக்கா. அட சாச்சா, ஜெயின் நகர் நேஷனல் பார்க்ல பேசிட்டேன். அவங்களோட ஒரு பென்குயின் தான் காணாம போயிருக்கா. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் சீக்கிரமா இந்த பென்குயினை கூட்டிட்டு போக வருவாரு. ஒருவேளை இந்த பென்குயின் மட்டும் நம்ம கையில மாட்டுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம இதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம். இந்த சூப்பை குடிச்சு திரும்பவும் பென்குயின்ல இருந்து மனுஷி ஆயிட்டேன். ஓஹோ, ஐசியோட சாப்பாடு தீர்ந்துடுச்சு. நான் கோஜிங்களோட வீட்டுக்கு போய் இதுக்கான ஃபுட்டை வாங்கிட்டு வரேன். நாங்க அவனை தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் பென்குயின். இதுக்கப்புறம் நீ எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்க போற. நாங்க ராஜநகர் நேஷனல் பார்க்ல இருந்து பெங்குயினை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஆஹா, உள்ள வாங்க. இங்க பாரு என் ஐசி செல்லம், உனக்கு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்கும் உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்கு விருப்பமே இல்ல. ஆனா நேஷனல் பார்க் தான் உன்னோட உண்மையான வீடு. அட, இப்படி அழாத, அப்புறம் என்ற மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். டேய் மருமகனே, இனிமே இந்த பெண்கினுடைய சாப்பாடை வச்சு ஒன்னும் ஆக போறதில்ல. ராஜா நகர் நேஷனல் பார்க் ஆபீசர் அதை கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன். என்ன, ராஜநகர் நேஷனல் பார்க்கா? ஆனா பந்துகினி மேடம் ஜெயநகர் நேஷனல் பார்க்காரங்க கிட்ட தானே பேசினாங்க. பதிஜா கண்ணு, நீ சொல்றது சரிதான். அப்படின்னா இவங்க போலி ஆபீசர்ஸா? அப்படின்னா என்னோட ஐசியை யாரு கொண்டு போனது? இப்ப நாம நம்ம ஐசியை எப்படி தேட போறோம்? மருமகனே, சீக்கிரமா ஏதாவது ஐடியாவை சொல்லு. ஐடியா இங்க பாருங்க, ஐசியோட ஐஸ் கண்ணீர். இத பின்தொடர்ந்து போன ஐசியை கண்டுபிடிச்சிடலாம். அது எங்க போச்சு? அது எங்க போச்சு? அந்த பென்குயின் ஓடுது பாரு, அத போய் பொடிடா. ஓகே பாஸ். மாட்டிக்கிட்ட. டால்கி ஜம்ப் பண்ணியா? முடிச்சிட்டான். நீ பயப்படாத ஐசி, நாங்க வந்துட்டோம். ஐசி பாபா, ஒழுங்கா அந்த பெங்குயினை எங்க கிட்ட ஒப்படைச்சுக்க, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவோம் பாரு. பாஸ், அது எங்கேயோ பயந்து ஓடிடுச்சு. இப்ப எப்படி பிடிக்கிறது? இன்னும் எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிருப்ப? பத்திஜா, உன்னோட நண்பனை இப்பவே வெளில கூப்பிடு, கூப்பிடு. வெளியே வா என்னோட ஐசி நண்பா. இவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு.
பண்ண தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா மாமா? அட ஆமா மருமகனே